ஹலோ, அவன்கிட்ட உங்களை காப்பாத்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்? எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் செஞ்சது என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். ஏய், என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து சொல்லுவ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாய். வசமா மாட்டேன். டேய், சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட நாட்டம் நுழையிற. அண்ணா, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கா? தினமும் நீ லேட்டா தான் வந்துகிட்டு இருக்க. நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இல்லண்ணா, இல்ல, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. நீ எங்கெங்க சுத்திட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளையில இருந்து இப்படி நீ லேட்டா வந்தேன்னு வச்சுக்க, உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், தெரிஞ்சுக்க. வந்த உடனே அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அது சரி, அவனை உட்கார வச்சு நல்லா ஆரத்தி எடுங்க. இல்ல நீ குடுக்கிற இடம் அதான் இப்படி இருக்கான். நீ வாப்பா சாப்பிட. இல்ல, இன்னைக்கு அவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்காத. இந்தாங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. என்னோட வாழ்வும் சாவும் சிக்கந்தர் மரணத்தோட தான் முடி போட்டிருக்கு. ஹலோ சார், நான் ஷேர்கான் பேசுறேன். மார்க்கெட் பின்னாடி இருக்கிற கோடவுன்ல ஸ்மக்லிங் நடக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். என்ன விஷயம்? வேற என்ன இருக்க போகுது? ஜெயில இருந்து யாராவது தப்பிச்சிருப்பாங்க, இல்ல எங்கேயாவது திருட்டு நடந்திருக்கும், இல்ல எவனாவது கொலை செஞ்சிருப்பான். போலீஸ்காரங்க வாழ்க்கையில இதை விட்டா வேற என்ன? நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் தம் புருஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, குடும்பத்துல எந்த குழப்பமும் இருக்காது. விஷோ, ரிலாக்ஸ், ஹேவ் டீ. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இன்னைக்கே திரும்பி வந்துருவல? ஆர்த்தி, வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏதோ மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் அசதியா இருக்கு. அப்படின்னா உங்க அசதியா 5 நிமிஷத்துல சரி செஞ்சிடுறேன். ஒரு அருமையான சூடான ஒரு கப் டீ. என்னோட அசதியை போக்கணும்னு உன் கையால சூடா டீ கொடுத்தா போதாது, உன்னோட இந்த அழகான சிரிப்பு ஒன்னே போதும். சிரிப்பு பார்க்கலாம். ஆமா, அர்ஜுன் இன்னும் வரல? அது அது அவன் எப்போ வந்து சாப்பிட்டு படுத்துட்டான். அவன் ரூம்ல. அவனோட ரூம்ல? நீ எப்பல இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்ட? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு பையன் அங்க எங்க சுத்திட்டு இருப்பா, அவன் வந்துருவான். அதுக்கு போய் நடத்து, உன் இஷ்டத்துக்கு நடத்து. எங்க இருக்கானோ? ப்ளீஸ், நீங்க ஆபீஸ்க்கே வாங்க. ஆமா, தேங்க்யூ. ஓகே. இங்க பாருங்க, உங்களோட நேர்மைக்கும் நன்னடத்துக்கும் கிடைச்ச பரிசு. கமிஷனர் எவ்வளவு சொல்லியும் நீங்க சிஎம்மோட செக்யூரிட்டிக்கு போகலையா? உங்க அஜாக்கிரதையால தான் இந்த சிஎம்மோட கொலை நடந்ததா போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம்? என் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சிஎம் சாரோட கொலைகேச திருச்சு விட்டு இந்த எஸ்பி அருணோட கேரியர்ல மறக்க முடியாத களங்கத்தை நீ ஏற்படுத்திட்ட. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஞாபகம் இருக்கா கமிஷனர்? உனக்கு நான் பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன். உன்னோட இந்த நடவடிக்கையெல்லாம் நீ மாத்திக்க, இல்லன்னா போலீஸ்காரன் கையாலேயே நீ செத்து போயிடுவேன்னு. நான் எவ்வளவு சொல்லி நீ திருந்துற மாதிரி தெரியல. எப்பவும் பதவி நீ தவறான முறையிலேயே பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்க. Now you shut up and get out. நான் உனக்கு மறுபடியும் நினைவுபடுத்துறேன். நாளைக்கு காலையில பத்திரிகையில சிக்கந்தரோட சேர்ந்து இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரும் உன்னையும் சேர்த்து நீங்க பண்ண குத்தங்களை ஒத்துக்கணும். அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்க, உன்னை நான் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இப்ப நான் சொல்றதை நீ சாதாரணமா எடுத்துக்காத. I will do it. Shit. யார் நீ? ஜெகன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. நீ என்ன பெரிய ராஜாவா இல்ல மந்திரியா தெரியறதுக்கு? என் கையில ஓங்கி விட்டனா 32 பல்லும் எகிரிடும். போடா இங்க இருந்து. போறேன்.
கண்டிப்பா போறேன். ஆனா தனியா இல்ல, உன்னை இழுத்துக்கிட்டு தான் போவேன். ஏய், வாடி. வாடி. ஏய், என்ன ரொம்ப சுடுற? ஏய், வாடி. சும்மா வாடி. டைகர் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் நாயக். பாரு, என் தம்பி ராணா உன்னோட லாக்அப்ல இருக்கிறான். பறந்தாம வருவான். அவன் கூட என் தம்பி அனுப்பி வைக்கணும். இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனை சுத்தமா கொளுத்திடுவேன். நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஹலோ சார், நீங்களா? என்ன எஸ்ஐ, எங்க ஆளுங்களே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? சார் எஸ்பி சார் சொல்லி தான் உங்களை. என்னடா எஸ்பி சார் சொல்லித்தான் மண்ணாங்கட்டின்னு கை நீட்டி காசு வாங்கல? லாக்அப் சாவி எங்க வச்சிருக்க? வாங்கடா. இனிமே இப்படி பண்ண தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. வாங்க போலாம். தேங்க்யூ பரந்தாமன். சார் சொல்றது கேளுங்க சார். நான் உங்களை ரிலீஸ் பண்ணல சார். சார் சார் கிட்ட வராதீங்க சார். நான் சுட்டுருவேன் சார். சார் சொல்றத கேளுங்க. கிட்ட வராதீங்க சார். சுட்டுருவேன் சார். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். சார் ஏத்துட்டு போங்க அவனை. என்ன உள்ள தள்ளி கை கால கட்டி போடுங்க. சார் வேணாம் சார். சார் கோவப்படாதீங்க சார். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ்காரங்க முன்னாடி ஒரு சாதாரண ஆளை கொலை பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மாநிலத்தோட சிஎம்ஏ கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் போலீஸ்காரங்க பந்தோபஸ்து இருக்கும்போது. இது உங்க மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இல்லையா சார்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்டர். சார், இந்த சிட்டி போலீஸ் கமிஷனரா உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இத பாருங்க, கொலைக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு உறுதியா சொல்றேன், உண்மை என்னன்றத பொதுமக்களுக்கு நிச்சயமா தெரிவிப்போம். தரம்தாஸுக்கும் உங்களுக்கு நெருக்கமான சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், சிக்கந்தருக்கும் உங்களுக்கு கூட. யார பார்த்து என்ன சொல்றேன்? விஷயம் என்னன்னா, சிஎம்மோட மர்டர்ல அந்த சிக்கந்தருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், எஸ்பி அருண்குமார் அந்த இடத்துல செக்யூரிட்டி இன்சார்ஜா, அதாவது அந்த இடத்துல எஸ்பி அருண்குமார் செக்யூரிட்டியா இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காதுன்னு பேசிக்கிறாங்க சார். எஸ்பி அருண்குமாரோட பொறுப்பற்ற செயலாளர் இந்த கொலையே நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா, நானே எஸ்பி அருண்குமார சிஎம் சாரோட ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டியா போக சொன்னேன். ஆனா அவர் செக்யூரிட்டியா போகிறதுக்கு மறுத்துட்டார். காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாளா. ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாள் இல்ல. அப்படின்னா சிஎம் சாரோட கொலைக்கும் எஸ்பி சாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க கிளம்புறீங்களா? டாக்டர், He is all right now. By the way, இது எப்படி நடந்துச்சு?
சிக்கந்தரோட பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனை தெரியாதவங்க யாரு இருக்கா? இந்த ஊர்லயே பெரிய ரவுடியாச்சு. அவன் தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஓ ஐ see. But you don't worry. He will be completely all right now. தேங்க்யூ டாக்டர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். ஏமாத்தி வாழ்க்கையில பொழப்ப நடத்துற உனக்கு பங்கு அவசியம் தேவைதாண்டா. அப்பாவி ஜனங்களுக்கு நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கு பங்கு உனக்கு அவசியம் தேவைதாண்டா. மனிதாபிமானங்கிற அடிப்படையே மறந்த உனக்கு பங்கு அவசியம் தேவை.